கோவிலின் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இந்த வேளையிலே ஒருமனப்பட்டவர்களாய் பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஆமென். காற்றனில் வற்றினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் வானையில் மாயனை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. நாம் சேர்ந்து பாடுவோம், கர்த்தரை உதைப்போம். ஹல்லேலூயா. தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் தேசம் பஞ்சத்தில் வாடினாலும் ஆனையில் மாயனை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. ஆனையில் மாயனை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. வார்த்தை
துணைகள் யார் நம்மை மறந்தாலும் உங்களை பெற்ற தாய் தகப்பன் கூட உங்களை மறக்கலாம் பிரியமானவர்களே. சுற்றி இருக்கிறவர்கள் உற்றார் மறக்கலாம், உறவினர்கள் மறக்கலாம், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட மறக்கலாம். ஆனால் ஒருபோதும் நம்மளை மறக்காத தெய்வம் நம்முடைய தெய்வம் மாற்றம்தான். ஒருபோதும் மறக்காத தெய்வத்தை நாம் துதிப்போமா? ஒரு நாளும் என்னை மறவாத தெய்வம் நீரே, நன்றியோடு
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ஒரு இனிமையான ஆராதனையை அனுபவித்தோம். சற்று நேரம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தில் நம்முடைய ஆண்டவரை குறித்து அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றும் அதிசயமான காரியங்களை செய்கிறவர் என்றும் கிரகிக்க கூடாத காரியங்களை செய்கிறவர் என்றும் பெரிய காரியங்களை செய்கிறவர் என்றும் இப்படி பல காரியங்களை அவர் செய்கிறதை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதில் ஒரே ஒரு காரியத்தை இந்த நாளில் நான் உங்களோடு கூட ஒரு சாட்சியோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். ஏசாயா 64 அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாங்கள் எதிர்பார்த்திராத பயங்கரமான காரியங்களை நீர் செய்த போது என்று வாசிக்கிறோம். இந்த வசனத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்பதை, அவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். என்ன செய்கிறாராம்? பயங்கரமான காரியங்களை செய்கிறவர். நான் உங்களை பயமுறுத்தும்படி சொல்லவில்லை. நம்முடைய ஆண்டவர் தம்முடைய கிரியைகளிலும் தம்முடைய செயல்களிலும் அவர் வல்லவராயிருக்கிறார். மற்றபடி அவர் அழகானவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல அழகான ஒரு தெய்வத்தை இந்த உலகத்திலே காண முடியாது. வேதம் சொல்லுகிறது, அவர் முற்றிலும் அழகுள்ளவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், 1000-10,000ங்களிலும் சிறந்தவர் என்று அவருடைய அழகை குறித்து வேதாகமத்தில் பல இடங்களில் எழுதப்பட்டிருந்தாலும் உன்னத பாட்டு புஸ்தகத்தில் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் வெண்மையும் சிவப்புமானவர், முற்றிலும் அழகுள்ளவர், ஒரு பழுதும் இல்லாதவர் என்று சொல்லி. ஆனால் இப்படிப்பட்ட அழகுள்ள ஒரு ஆண்டவர் இந்த பூமியிலே பயங்கரமான காரியங்களை செய்யக்கூடியவராய் இருக்கிறார். பெரும்பாலும் இன்றைய சபைகளில் ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை மட்டும்தான் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், ஆசீர்வதிக்கிறவர், கிருபை உள்ளவர், தயவுள்ளவர், நன்மை செய்கிறவர், மன்னிக்கிறவர். ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை தான் இன்றைக்கு அநேக திருச்சபைகளில் அநேக போதகர்கள் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய ஒரு பக்கத்தை தான் அவர்கள் காட்டுகிறார்கள், கற்றுக் கொடுக்கிறார்கள். இன்னொரு பக்கத்தை விட்டு விட்டார்கள். நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட போது அந்த நாட்களில் எல்லா சபைகளிலேயும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து முழுமையாய் பிரசங்கிப்பார்கள். மனம் திரும்புதலை குறித்து,
பாவ மன்னிப்பை குறித்து, ஞானஸ்நானத்தை குறித்து, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை குறித்து, சாட்சியுள்ள வாழ்க்கையை குறித்து, வேறுபாடான ஜீவியத்தை குறித்து, காணிக்கை தசமபாகங்களை குறித்து, ஊழியம் செய்வதை குறித்து, பரிசுத்த வாழ்க்கையை குறித்து, இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து, மரணத்தை குறித்து, உயிர்த்தெழுதலை குறித்து, பரலோகத்தை குறித்து, நரகத்தை குறித்து, பாவத்தை குறித்து கண்டிக்கின்ற, எச்சரிக்கின்ற பிரசங்கங்கள் அந்த நாட்களில் அதிகமாய் செய்யப்பட்டன. ஆனால் இன்றைக்கு அந்த சத்தியங்கள் எல்லாம் இன்றைக்கும் உயிரோடு இருந்தாலும் அநேக சபைகளில் அநேக போதகர்கள் இந்த சத்தியங்களை தெளிவாய் ஜனங்களுக்கு சொல்லுவதில்லை. வெறும் ஆண்டவரை வெறும் ரட்சகராகவும் ஆசீர்வதிக்கிறவராகவும் தேவைகளை சந்திக்கிறவராகவும் மட்டுமே காட்டுகிறார்களே ஒழிய அவருடைய இன்னொரு பக்கத்தை அநேகர் மறைத்து விட்டார்கள். ஆண்டவருடைய இன்னொரு பக்கம் என்ன? உண்மையாகவே ஆண்டவர் அன்புள்ளவர் தான். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது அவர் பட்சிக்கிற அக்கினி. நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் சொல்லுகிறது அவர் இரக்கமுள்ள தேவன் என்று. அதே நேரத்தில் அதே வேதம் சொல்லுகிறது அவர் உக்கிரக கோபம் உள்ளவர் என்று. வேதம் சொல்லுகிறது இயேசுவை குறித்து அவர் சாந்த குணமுள்ள தேவன் என்று. அதே வேதம் சொல்லுகிறது அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்று. ஆண்டவற்றை யாரும் விளையாட முடியாது. அவர் அன்புள்ளவர் தான், இரக்கமுள்ளவர் தான், சாந்தம் உள்ளவர் தான். அதே நேரத்தில் அவர் பட்சிக்கிற அக்கினி, உக்கிரக கோபம் உள்ளவர், எரிச்சல் உள்ள தேவன், சினம் கொள்ளுகிற தேவன், கடிந்து கொள்ளுகிற ஆண்டவர், சிக்ஷிக்கிறவர், எச்சரிக்கிறவர், தண்டிக்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய இன்னொரு பக்கத்தையும் நாம் பார்க்கணும். என்னன்னா கடைசி நாட்களில் ஏமாந்து போவோம். ஏசாயாவில் மட்டுமல்ல, வேதத்தில் 66ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலும், யோபு 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும், 47ஆம் சங்கீதம் 2ஆம் வசனங்களிலும், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலும், உபாகமம் 10ஆம் அதிகாரம் 17 மற்றும் 21ஆம் வசனங்களை வாசித்து பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசே, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். தமது ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்களை 10 விதமான பயங்கர வாதைகளை எகிப்து தேசத்தில் அனுப்பி அந்த பயங்கரமான வாதைகளை கண்ட பின்புதான் பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை போக அனுமதித்தார். மோசேயை கொண்டு கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்தார். அது பழைய ஏற்பாட்டு காலங்க, இது புதிய ஏற்பாட்டு காலம், இது கிருபையின் காலம், இது ஆவியானவரின் காலம். அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி ஏமாந்துடக்கூடாது. ஆமா, வேதம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவர் இன்றைக்கும் மாறாதவராக இருக்கிறார். அவர் இன்றைக்கும் அவர் அன்புள்ள, இரக்கமுள்ள, கிருபை உள்ள தேவனாயிருந்தாலும் அவர் பூமியில் பயங்கரமான காரியங்களை செய்கிறவர் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படி அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அவர் அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் கோபம் கொண்டால் பூமி தாங்காது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் இந்த பூமியில் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு ஒரு சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் எம்ஜிஆர் நகர் என்ற பகுதியில் இருக்கிற ஒரு ஆவிக்குரிய சபையில் நடந்த ஒரு உண்மையான சம்பவம். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அந்த சபைக்கு நான் உதவி செய்கிறவனாய் காணப்பட்டேன். அந்த சபையினுடைய போதகர் திடீரென்று மரித்து விட்டபடியினால் அந்த சபைக்கு சில முக்கியமான நிகழ்ச்சிகளை நடத்தும்படி அடிக்கடி என்னை அழைப்பார்கள். ஞானஸ்நான ஆராதனை, கர்த்தருடைய பந்தி, குழந்தைகள் பிரதிஷ்டை, அடக்க ஆராதனை, நிச்சயார்த்த ஆராதனை, திருமண காரியங்கள் போன்ற முக்கியமான நிகழ்ச்சிகளுக்கு என்னை அழைப்பார்கள். நானும் எனக்கு சமயம் கிடைக்கும் போதெல்லாம், அவர்கள் அழைக்கும் போதெல்லாம் போய் இந்த சபைக்கு நான் உதவி செய்து கொண்டு வந்தேன். அந்த நாட்களில் அந்த சபைக்கு எதிரே ஒரு மனிதன் அந்த ஊழியத்துக்கு விரோதமாய் பல காரியங்களை செய்து கொண்டு வந்தார். அந்த ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற டீப் லைட்டுகளை எல்லாம் அடித்து நொறுக்கி விடுவான். ஆலயத்துக்கு வெளியே எழுதப்பட்டிருக்கிற பெயிண்டிங்கில் எழுதப்பட்டிருக்கிற வசனங்களை எல்லாம் சாணம் எடுத்து பூசி அழித்து விடுவான். அந்த ஆலயத்திற்குள்ளே ஒரு நல்ல தண்ணீர் உள்ள கிணறு இருக்கிறது. அந்த கிணற்றில் தெருவில் இருக்கிற குப்பைகளை எல்லாம் பெருக்கி கொண்டாந்து அதனை கொட்டி விடுவான். பெண்கள் அந்த ஆராதனைக்கு வரும் பொழுது ஓடி வந்து வழியிலே நின்று கொண்டு அவர்களை முறைத்து பார்ப்பார். அந்த ஆலயம் பெங்களூரோடு போடப்பட்ட ஒரு ஆலயம். மேலே பெரிய பெரிய கற்களை எடுத்து வீசி அந்த ஆலயத்தினுடைய ஓடுகள் எல்லாம் உடைந்து சிதறி கிடக்கும். ஆலயத்துக்கு உள்ளே போய் பார்த்தால் வானத்தை பார்க்கலாம். இப்படி அடிக்கடி அந்த ஊழியத்திற்கு அவன் தொல்லை கொடுத்து கொண்டு வந்தான். பொறுமையாக இருந்தோம், சகிக்கிற வரைக்கும் சகித்தோம். சொல்ல வேண்டிய அதிகாரிகளுக்கெல்லாம் சொல்லி பார்த்தோம், ஒன்றும் நடக்கவில்லை. அவன் திருந்தின பாடும் இல்லை. ஒரு நாள் ஞாயிறு மாலை ஆராதனைக்கு வெளிநாட்டிலிருந்து ஒரு வாலிபமான மிஷனரி வந்திருந்தார். அவர் இந்த மாலை நேரத்தில் கையிலே மைக்கை பிடித்துக் கொண்டு அங்கும் இங்கும் நடந்து ஓடி ஒரு உற்சாகமான செய்தியை அவர் பேசிக் கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் ஜனங்கள் மிகுந்த ஆவலோடு கர்த்தருடைய வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். நடந்தது என்ன தெரியுமா? இந்த வாலிபமான ஊழியக்காரன் உற்சாகமாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எதிர் வீட்டிலே இருந்த அந்த மனுஷன் வேகமாய் ஆலயத்திற்குள்ளே நுழைந்தார். நாங்கள் நினைத்தோம், ஒருவேளை அவன் ஆண்டவருக்காக தன்னை ஒப்பு கொடுக்க வந்திருக்கிறான், வருகிறான் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டு அவனையே கவனித்துக் கொண்டிருந்தோம். வேகமாக உள்ளே வந்தவன் அந்த மிஷனரி அருகில போய் நின்றான். அவன் காலில் அணிந்திருந்த செருப்பை கலட்டி அந்த மிஷனரியின் கன்னத்தில் ஒரே அடி அடித்துவிட்டு ஓடி போய்விட்டான். அவருடைய கண்ணங்கள் எல்லாம் இரத்த சிவப்பாய் மாறி போனது. உடனே அந்த இடத்தில் அவர் முழங்கால் படியிட்டார். வானத்திற்கு நேராக நின்று கரங்களை உயர்த்தி ஒரு சிறிய ஜபத்தை செய்துவிட்டு அவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் விழிவிதுங்கி உட்கார்ந்திருந்தார். கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாம் நடந்து முடிந்து விட்டது. வந்திருந்த ஜனங்கள் எல்லாரும் கொதித்தெழுந்தார்கள். ஜனங்களை அமைதிப்படுத்தி அவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அந்த ராத்திரி ஒரு சில போதகர்களாகி நாங்கள் நடுராத்திரி வரைக்கும்
அந்த சபையில அந்த மனுஷனுக்காக ஜெபம் பண்ணி விட்டு அவர் ஒரு வீட்டுக்கு திரும்பி விட்டோம். அருமையானவர்களே, இந்த சம்பவம் நடந்து கொஞ்ச நாளைக்கு பிறகு அந்த செருப்பால் அடித்தானே அந்த மனுஷனுக்கும் அவன் பக்கத்து வீட்டுக்கும் பிள்ளைகளால் ஏற்பட்ட ஒரு சண்டை பெரியவர் சண்டையாக மாறி வாய் சண்டை கை சண்டையாகி, கை சண்டை கத்தி சண்டையாகி, கடைசியாக எந்த மனுஷன் மிஷனரியின் கன்னத்தில் செருப்பால் அடித்தானோ அந்த கை அந்த சண்டையில் 2 துண்டாக வெட்டி வீசப்பட்டது. இன்றைக்கும் அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிறார். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஆடி அடங்கி அவன் வீட்டு திண்ணையில உட்கார்ந்து கொண்டு அந்த சபையில நடக்கிற ஆராதனைகளை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். இன்னும் அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்க, இப்போ சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் பயங்கரமானவரா இல்லையா? நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கும் பூமியில் பயங்கரமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள். தாவீது சொல்லுவது போல, எனக்கு விரோதமாய் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். ஒரு சேனைக்குள் பாய்வேன், ஒரு மதிலை தாண்டுவேன். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதத்திற்கும் பயப்படாதே. இன்றைக்கும் கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அது கொரோனா போன்ற கொடிய கொள்ளை நோயாக இருந்தாலும், எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பயப்படாதீர்கள். ஒன்று செய்யுங்கள், உட்கார்ந்து முழங்கால் படியிட்டு கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். நீங்கள் கூப்பிடும் போது கர்த்தர் இறங்கி வருவார், உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். உங்கள் கண்கள் காண, காதுகள் கேட்க, உங்கள் இருதயம் மகிழத்தக்கதாக அவர் பயங்கரமான காரியங்களை உங்கள் குடும்பத்தில், உங்கள் சபையில், உங்கள் ஊழியத்தில், இந்த தேசத்தில், இந்த பட்டணத்தில் ஆண்டவர் செய்வார். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் உடைய சமூகத்தில் வருகிறோம். யாரெல்லாம் பலவிதமான வியாதிகளோடும் பிரச்சனைகளோடும் போராட்டங்களோடும் பில்லி சூனியம் மாந்திரிக செய்வனை அசுத்த ஆவி தீய சக்தி போட்டி பொறாமை எரிச்சல் இவைகளோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் நினைத்தவர்களும் யாரெல்லாம் இப்பொழுது என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ கர்த்தாவே அவர்களுக்கு மனமிறங்கும், இறங்கி வாரும், யுத்தம் பண்ணும், பயங்கரமான காரியங்களை செய்து உடைய ஜனங்களை எல்லா போராட்டங்களிலும் இருந்து விடுதலையாக்கி அவர்களுக்கு ஜெயம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து சமாதானத்தோடு சாட்சியாய் நிறுத்தும். கர்த்தரை செய்வதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.